அதிகார பாண்டியன் 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன் மன்னவன் என்னவன் சேர சோழ பாண்டியன் என்று சொல்லக்கூடிய 5 தலைமுறைகளில் பிறந்திட்ட என் பெயர் மகா வீர தீர பாண்டியமன்னே. என்ன அப்படி மகா பாண்டியமன்னனாக இருந்தாலும் தாங்கள் ஆண்டவருக்குரிய சாம்ராஜ்யம் இது. என் தாய் தந்தைகள் பாண்டிய மன்னனாக இருந்தாலும் என் தாயின் பெயர் மாலதி தேவி அம்மையார். அம்மாவின் பேரு மாலதி தேவி அம்மா. ஆமா சரிங்க. என் தந்தையின் பெயர் மகேந்திரவர்மராஜன். மகேந்திரவர்மராஜன். சரிங்க. மகேந்திரவர்மராஜனுக்கும் மாலதி தேவி அம்மையாருக்கு மகனாய் பிறந்த என் பெயர் மகா மணிமுடி பாண்டியன். மணிமுடி பாண்டியனாக இருந்தாலும் உங்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் நீங்க மொண்டியா பிறந்தீங்களா? 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன், 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன். எங்களுடைய ஆணை தேனி படை பட்டாளங்கள் எல்லாம் எண்ணிட்ட கணக்கில் அடங்காதவை. கணக்கில் அடங்காத இருக்குதுங்க. ஆகட்டுங்க. அப்படி இருந்தாலும் பாரு, நம்ம வண்டிக்கடை சேர்ந்த நம்ம கொலதா கவுண்டர் அவர் விட்டுட்டீங்களே. ஆமா, பெரிய மகா பெரிய கடல் அங்க அடங்கிட்டு இருக்குது. ஆமா, அதனால நம்ம கொலதா கவுண்டர் அவர்களும் இன்னும் கோவலங்காட்டை சேர்ந்த நம்ம மூர்த்தி அண்ணார் அவர்களும் நம்முடைய டீ கடை மன்னர் அவர்களுக்கும் நமது நாடக கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இன்னகிரியிலே வாழ்கிறேன். நான் மாலை தெரிவித்த மனைவியார் சொல்லுவோம். வருகிற சனிக்கிழமை இரவு கரட்டூரில் மாநகரத்தில் 2 நாடகம் நடைபெறுகிறது. இன்று எப்படி வந்து விடியும் முப்பொழுதும் இருந்து நாடகத்திற்கு எங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றீரோ அதே போல வருகிற சனிக்கிழமை இரவு வைகுண்ட ஏகாதசி திருநாளை முன்னிட்டு அனைவர்களும் வருக, ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு காமாளியில வர சனி இல்லாம அடுத்த சனி திருநங்கைகள் இங்க எப்படி நாடகத்தை நடத்தி ஒரு சிறப்பான பெயரும் பெற்றார்களோ அதே போல உங்களுடைய ஆதரவு அளித்தால் அவர்கள் மேன்மேலும் வளருவார்கள். கலை வளரும். இந்த தெருக்கூத்து கலைக்கு ஆதரவு அளிக்குமாறு வர சனி இல்லாம அடுத்த சனி ஒரு காமாளிக்கு நாடக கலா ரசிக பெருமக்களும் பக்த கோடிகளும் வந்து ஆதரவு அளிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் எந்த நாடு திருமணம் செய்த மனைவியார்? நம்மை போன நாடக கலைஞர்களுக்கெல்லாம் இந்த வீரபால் அடித்து கொடுக்கின்ற அதாவது தோஸ்தி பாடி பில்டர் தோஸ்தி ஆமா சங்ககிரி அவர்கள் நாடக கலைஞர்களுக்கெல்லாம் இது போல ஆயுதங்களை அடித்து கொடுக்கிறார். அள்ளி வழங்கக்கூடிய அவர்களுக்கு நமது நாடக கலைக்குழுவின் சார்பாக பழையமுத்தை அவர்களுக்கு நன்றி. யாரில் அதனாலதான் இப்படி வேகமா வரும். என்ன பண்றது? முன்னாடியே விட்டுருக்கலாம். எங்க சொன்னா கேக்குறாங்க. அந்த கதை அப்படிதான் வரும். அததாங்க நானும் சொன்னேன். அதனால இருந்தாலும் என் நாடு தென்மதுராபுரி பட்டணம். எனக்கு மனைவி 7 பேருக்கு இளைய பெண் கோப்பெரும் தேவி. ஆக மொத்தம் 8 மனைமார்கள். நல்லாலும் ஓடி பேர். அதனாலதாங்க ஒரு ஆச்சரியம். 8 கொண்டாட்டீங்களா? ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கிற இந்த உலகத்தில் ஒரு மன்னர் 8 பேர்களை மனமுடித்தார். நாட்டில் உள்ள மக்கள் குடிமக்கள் ஏன் இந்த தவறை செய்ய மாட்டார்கள். அதனால ஏன் 8 பேர்களை மனமுடித்தார். என்ன காரணங்க? What is the problem? Somebody any எதனால தெரியுமா? எதனால சுவாமி? ஐயோ நான் என்ன செய்வேன்.
திருமணம் செய்தேன். எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு வேண்டும் என்பதற்காக. ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. மைந்தன் இல்லாத மனப்பாவி என்றும் குழந்தை இல்லாத குடும்பாவி என்றும் இந்த வட்டியில சாதம் உண்ண மாறி உண்ண இந்த வையகத்துல புள்ள இல்ல புள்ள இல்லாத பாவி என்று பூலோகத்தில பேரு ஆனே. அதனால இரண்டாவது மனைவி முடித்தேன். இரண்டாவது மனைக்கும் குழந்தை இல்ல. இப்படி 7 பேர்களை திருமணம் செய்தேன். 7 பேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. உண்மைதான். கடைசியாக 8வதாக கோப்பெரும் தேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை மனம் முடித்தேன். அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. சும்மா விட்டுருங்களா? அப்படி இருந்தாலும் அந்த குழந்தை எப்படி பிறந்தது? ஐயா போட்டது வாரி ஐயா கொண்டி வாடி ஐயாங்க வைத்தது வாரி பத்திரியாய போட்டு வாடி ஒரு குழந்தை அதிசயமான விகாரமான குழந்தை ஒன்று பிறந்தது. அப்படிங்களா? எப்படி? எப்படிங்க? போட்ட கொண்ட வைத்த பொட்டு பூசிய மஞ்சள் அதாவது ஆடையோடு அவமானத்தை மூடி வளைக்கால் செலம்போடு ஒரு குழந்தை பிறந்தது. அப்பா பேர் விட்ட குழந்தைங்களா? ஆமா சுவாமி. அது புழுவா பூச்சிங்களா? அப்படி பிறந்திருக்கிறது ஒரு அதிசயமான குழந்தை. அப்படி என்று என் அரண்மனை ஜோதிடரை அழைத்து வந்து நாங்கள் ஜோதிடம் பார்த்தோம். ஜோதிடம் பார்க்கிற போது இந்த குழந்தை இப்படி அதிசயத்தோடு பிறந்திருக்கிறது. போட்ட கொண்ட வைத்த பொட்டு பூசிய மஞ்சள் தலைக்கால் கிளம்பு அவமானத்தை மூடி ஆடையோடு பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை ஒரு அதிசயமா இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாலை சுற்றி பிறந்திருக்கிறது. மாலை சுற்றி பிறந்தா மாளிகைக்காக, கோடி சுற்றி பிறந்தால் கோட்டைக்காக என்று என் அரண்மனை ஜோதிடர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லி உடனே நான் என்ன செய்தேன்? அந்த குழந்தைய என்ன எங்கே விட்டேன் தெரியுமா? ஆகாத பிள்ளை என்று அதிலேயே விட்டேனானே. அப்போது ஜோதிடர் கொடி சுத்தி பிறந்தனால் கோட்டைக்கு ஆகாது, மாலை சுத்தி பிறந்தனால் மாளிகைக்கு ஆகாது, போட்ட கொண்ட வைத்த பொட்டு பூசிய மஞ்சள் வழக்கால் செலம்பு அவமானத்தை மூடி ஆடையோட பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை வைத்தால் அரண்மனைக்கு ஆபத்து என்று சொல்லிய உடனே நான் தங்க பெட்டி செய்து ராஜமுத்திரை வைத்து நான் ஆகாத பிள்ளை என்று ஆற்றிலே விட்டு விட்டேன், கொள்ளாத பிள்ளை என்று பெட்டியில விட்டு விட்டேன், தகாத பிள்ளை என்று நான் தண்ணீரை விட்டு விட்டேன். இப்படி பண்ணிட்டீங்க. இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருந்து 8 பொண்டாட்டி கேட்டு ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதுவும் உதவாத பிள்ளைய போய்விட்டது என்று சொல்லி நான் அப்படி அந்த குழந்தை அனுப்பிய பிறகு எனக்கு
என் மனைவி குழந்தை, என் மனைவிக்கு நான் குழந்தை என்று நான் சந்தோஷமாக எங்களுடைய அரண்மனையிலே நாங்கள் வீதி ஊர்வலம் உலா வருகிற போது என் மனைவியினுடைய கால் சிலம்பானது அதாவது அருந்து கீழே விழுந்து விட்டது. அச்சு விட்டு ஆணி விட்டு பூமி பாரம் கீழே விழுந்து விட்டது. அதனால என் மனைவிக்கு சிலம்பு இல்லாம எங்கேயும் அனுப்ப மாட்டேன். அதனால அது வேலை செய்வதற்காக ஆசிரியர் இடத்திலே என் சேவகன் இடத்திலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நானும் என் மனைவியும் சந்தோஷமாக ராஜபீடத்தில் இருக்கின்றோம். ஏதாவது செய்தி வந்தால் உத்தரவின்றி உள்ளே விடாதே. என் அனுமதி பெற்று அழைத்து வருவாயாக. இருந்தாலும் என் தம்பி அழைத்து வா.